வணக்கம். மற்றொரு பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என அரசாங்கம் அறிவித்தும் இருக்கின்றது. இது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வருடாந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் டாக்டர் தேவானந்தா கைது விவகாரம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் நலிந்த ஜெயதீச மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து வெளியிடும் போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆட்கொலை விசாரணை பிரிவிலேயே துப்பாக்கி தொடர்பில் விசாரணை நடத்தப்படுகின்றது. இது டாக்டர் தேவானந்தாவுக்கு 2000 காலப்பகுதியில் 56 துப்பாக்கிகள் 13 மற்றும் 6 பிஸ்டல்கள் வழங்கப்பட்டும் இருக்கின்றன. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெறுகின்றன என்று மட்டுமே என்னால் குறிப்பிட முடியும். இதைத் தொடர்ந்து கம்பஹா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்தும் வருகின்றனர் என்று இவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். இதேபோல ஈழமக்களின் ஜனநாயக கட்சி செய்த கொலைகள், கடத்தல்கள், கப்பம் ஊழல் தொடர்பிலும் அம்பலத்துக்கு வரும் என்று அதை நீதித்துறை செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக சொல்லப்படுகின்றது. முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா கடந்த 26ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவர் 2001ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இராணுவத்தால் அவரது தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி 2019ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்ட குற்றவாளியான மாகைத்துறை மதுசிடம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகளுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து டாக்டர் தேவானந்தாவுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் இருந்தது. இதன்படி எதிர்வரும் ஜனவரி 9ஆம் தேதி வரை டாக்டர் தேவானந்தாவை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டும் இருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது பல தகவல்கள் பேசப்பட்டு இருக்கின்றன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருடன் முன்னாள் எம்பியுமான சுரேஷ் ராகவன் மகர சிறைச்சாலையில் டாக்டர் தேவானந்தாவை தடுத்து வைப்பது பெரும் ஆபத்தானது என்று குறிப்பிட்டுள்ளார். இங்கு 10க்கும் மேற்பட்ட முறை அவரை படுகொலை செய்ய முயற்சித்தும் இருக்கின்றார்கள். சட்ட ரீதியாக எதனையும் செய்து கொள்ளுங்கள், ஆனால் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் என இவர் தெரிவித்துள்ளார். வடக்கின் அரசியல் களம் இன்று ஒரு பாரிய திருப்பத்தை சந்தித்திருக்கின்றது. முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கும் சூழலில் கடந்த காலங்களில் தமிழரசு கட்சி அவரோடு முன்னெடுத்த அரசியல் நகர்வுகள் இப்போது கூர்மையான விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டும் இருக்கின்றது. இது தேர்தல் காலத்தில் தமிழரசு கட்சியில் முக்கிய தலைவர்கள் டாக்டர் தேவானந்தாவை சந்தித்து மிகவும் நெருக்கமான அரசியல் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டும் இருந்தார்கள். தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்க டாக்டர்ஸ் ஒத்துழைப்பு தேவை என்பது போல பிம்பம் அப்போது திட்டமிடப்பட்டு காட்டப்பட்டும் இருந்தது. அத்தகைய அரசியல் சமாச்சாரங்கள் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தாலும் கட்சி தலைமை அதனை ஒரு ராஜதந்திர நகர்வாகவே காட்டியிருப்பது. இருப்பினும் தமிழரசு கட்சிக்குள் இருந்து கொண்டே டாக்டர்ஸை அரசியல் முகத்திரையை கிழித்தறிந்தவர்கள் சிவஞானம் ஸ்ரீதரன். கட்சி தலைவர்கள் டாக்டர்ஸுடன் கைகுலுக்கி கொண்டிருந்த போதே நேரடியாக நாடாளுமன்றத்தில் டாக்டர்ஸின் ஆட்சி கால குற்றங்களை ஸ்ரீதரன் அம்பலப்படுத்தி கேள்விக்கு உட்படுத்தியும் இருந்தார். இந்த அதிகார வர்க்கத்தின் நிழலில் மறைக்கப்பட்ட கருப்பு பக்கங்கள் சபையில் அவர் துணிச்சலுடன் வெளிச்சமிட்டு காட்டியும் இருந்தார். இந்த நிலையில் ஸ்ரீதரன் அன்று முன்வைத்த குற்றச்சாட்டுகள் இன்று டாக்டர்ஸின் கைதின் மூலம் மீண்டும் பாரிய பேசுபொருளாகியும் இருக்கின்றது. இந்த பூங்குடிதீவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விசாரணைக்காகவும் இது பணிகளுக்காகவும் டாக்டர் தரப்பினரால் அழைத்துச் செல்லப்பட்ட பல இளைஞர்கள் மீண்டும் திரும்பவில்லை. இது தொடர்பில் விசாரணைகள் அழைத்துச் செல்லப்பட்ட எமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது? பூங்குடிதீவு பால்கிணறுகளில் புதைந்து கிடக்கும் சிதலங்கள் யாருடையவை என ஸ்ரீதரன் என்று முன்வைத்த கேள்விகள் இன்று நீதிக்காக கேள்வியை எழுப்பியும் இருக்கின்றது. அன்று டாக்டர்ஸின் அதிகார பலம் மற்றும் ஆயுத கலாச்சாரத்தில் அடக்குமுறை காரணமாக வாய்த்திருக்காமல் மௌனம் காத்த மக்கள் இன்று அவரது வீழ்ச்சியையும் கைதையும் கண்டவுடன் தங்களது மௌனத்தை கலைத்து தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தற்போதைய அரசியல் சூழலில் மாற்றம் என்ற கோஷத்துடன் அதிகாரத்துக்கு வந்திருக்கும் புதிய அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களின் இந்த நீண்டகால நீதிக்கான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா என்ற கேள்வியும் இங்கு எழுந்து இருக்கின்றது. இந்த டாக்டர் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் தொடர்பில் விசாரணை முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட 20 துப்பாக்கிகள் காணாமல் போயுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்தும் இருக்கின்றது. இந்த காணாமல் போன ஆயுதங்கள் 15 T56 ரக துப்பாக்கிகள் மற்றும் 5 9 மில்லிமீட்டர்
கைத்துப்பாக்கிகளும் உள்ளடங்குகின்றன. முன்னாள் அமைச்சருக்கு வழங்கப்பட்ட இந்த துப்பாக்கி உரிய 1500க்கும் மேற்பட்ட தோட்டாக்கள் மற்றும் 9 மில்லிமீட்டர் தோட்டாக்களும் விசாரணைக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. டாக்லஸ் தேவானந்தாவின் இந்த கைது நடவடிக்கை வெறும் கண்துடைப்பாக மட்டுமல்லாது கால குற்றங்களை ஆராயமாக இருந்தால் மக்களுக்கு அரசின் மீதான நம்பிக்கை என்றும் நகர்த்த முடியாது உருவாகிவிடும். அவ்வாறு புதைக்கப்பட்ட உண்மைகள் தோண்டி எடுக்கப்படும் பட்சத்தில் அது பல அரசியல் தலைவர்களின் முகமூடிகளை கிழிப்பதோடு டாக்லஸ் தேவானந்தாவின் அரசியல் வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாகவும் அமையக்கூடும் என பல தரப்புகள் விமர்சனங்களை அண்மை காலங்களில் முன்வைத்தும் இருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தாவை 3 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருந்தது. பயங்கரவாத தடை தடுப்பு சட்டத்தில் கீழ் இந்த உத்தரவு புறப்பட்டு போலீசார் தெரிவித்ததாகவும் இருக்கின்றது. இந்த வாக்குமூலங்கள் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்னாள் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா சென்றிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக சொல்லப்படுகின்றது. 2001ஆம் ஆண்டு இராணுவத்தினரால் அவருக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளில் கைத்துப்பாக்கி ஒன்று கிடைக்கப்பெற்றது ஒரு முக்கிய விடயமாக சொல்லப்படுகின்றது. திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் மகேந்திர மதுஸ் வழங்கிய தகவலுக்கு அமையவே இந்த குறித்த விடயம் துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இது தொடர்புடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆட்கொலை விசாரணை பிரிவினால் மேற்கொள்ளப்படும் விசாரணையின் மூலமே டாக்லஸ் தேவானந்தா கைதும் செய்யப்பட்டு இருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இந்த திகதியிலிருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி வரையான காலப்பகுதிகளில் 114 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களின் போது 60 பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் பெரும்பாலான பாதாள உலக கும்பலுக்கு இடையே தகராறு காரணமாக இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் கடந்த 8 மணித்தியாலங்களில் 2 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து மற்றும் ஒன்றாக மக்களை ஏமாற்றி கனவுலகில் வாழ வைத்து ஒருவரிடம் கடக்கின்றது. பிறந்த 2026ஆம் ஆண்டு நாட்டுக்கு மிகவும் சவாலான ஒன்றாக அமையப் போவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். எதிர்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ரூபாயின் வீழ்ச்சி காரணமாக வெளிநாட்டு கடன் சுமை 703 பில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அனைத்து நிலைமையினால் சுற்றுலாத்துறை மற்றும் விவசாயத்துறை பாரிய பாதிப்புகளை சந்தித்துள்ளது. ஏற்றுமதி இறக்குமதி இடையிலான அதிகரிப்பு வாய்ப்புள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் இதுவரை நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் எவையும் கிடைக்கவில்லை எனவும் 2026லும் அத்தகைய முதலீடுகள் வருவதற்கான அறிகுறியும் இல்லை என அவர் சாடியுள்ளார். சர்வதேச இறையாண்மை பிணைமுறை தவிர்ந்த ஏனைய அனைத்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்களையும் செலுத்த வேண்டியுள்ள நிலையில் நாட்டில் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஏற்ப 900 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான சேதங்கள் சீரமைப்பு பெரும் சவால் என அவர் இதில் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். பொருளாதார நெருக்கடிகளை பயன்படுத்தி ஆட்சியை பிடிக்க ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் முயற்சிக்காது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வர முடியாத மற்றும் மக்களின் வருமானத்தை அதிகரிக்க தெரியாத இந்த திறமையற்ற அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வலுவான வலதுசாரி பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க வேண்டியது தேவை என்று இவர் இதன் போது தெரிவித்துள்ளார். இதற்காகவே ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அதற்கு அதன் சாதகமான அறிகுறிகளை தென்பட தொடங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாத தூய்மையான நபர்களை ஒன்றிணைத்து நாட்டை முடக்கும் இடதுசாரி சக்திகளுக்கு எதிராக ஒரு பலமான தென்னிலங்கை முகாமை உருவாக்கப் போவதாக தெரிவித்த மரிக்கார், ஐக்கிய தேசிய கட்சி என்பது ஐக்கிய மக்கள் சக்தியின் தாய் கட்சி என அதன் போது பிரதான இல்லம் ஸ்ரீகோத்த எனவும் தெரிவித்துள்ளார். சில காரணங்களால் பிரிந்து சென்ற போதிலும் நான் நிரந்தரமாக பிரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இந்த இரு கட்சிகளும் இணைவதை தடுப்பதற்கு இவருக்கு முடியாது என்று அவர் இதன் போது வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தற்போது அரசாங்கத்தின் மீது கடும் விரக்தியில் உள்ளதால் அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை தேவைப்படுவதாக இவர் குறிப்பிட்டுள்ளார். தலைமைத்துவ பிரச்சினைகளை முன்னிறுத்தி இந்த இணைப்பை சீர்குலைக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். பெரும்பான்மை பல முக்கிய மக்கள் சக்தியிடமே உள்ள போதிலும் ரணில் விக்ரமசிங்கே அனுபவம் மற்றும் முதிர்ச்சி அடைந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்த அவர் இந்த புதிய அரசியல் பயணம்
ஆரம்பமாக இருப்பதாக இவர் இதில் குறிப்பிட்டும் இருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து நாம் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.